வெற்றிகரமான 10வது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை இனிதாக்கிட அணுகுவீர் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டி. ஏத்தா உமா ஆனந்த், உனக்கு ஒரு செய்தி தெரியுமாத்தா? உமா ஆனந்த் அந்த காலத்துல உமா ஆனந்த் செத்து போயிட்டா உமாவையும் தூக்கி கட்டையில போட்டுருவாங்க. நீ இன்னைக்கு அந்த மாதிரி போயிருவியா கேட்குறேன். உன் வயசு என்ன? நல்லா பழுத்த பழமா இருக்கேத்தா. அதுல ஒண்ணுதாம்மா குண்டியாட்டி மானியம். அதுவுமே ராஜாஜி முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் தான் அது உச்சரிப்பு தவறா இருக்குன்னு கண்ணாடி மானியம் மாத்தி வச்சாரு. வேணா வரலாறு எடுத்து போய் படிங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா என் மேல வழக்கு போடுங்க, இல்லையா அந்த இதை போய் எடுத்து பிளாட்டிப்பாரு. ஏன்னா வாழும் வேலும் தூக்குனோன்னா பாயும் தலானியோட வந்து மடக்கின பரம்பரை. நீங்க எப்படி வீரமா இருந்திருக்கேன். இவன் பூரா கருப்பும் முறப்பும் பிறப்புமா இருந்தவங்க எங்க மன்னர்கள் பூரா. ஒவ்வொரு மாநிலத்திலையும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கெங்கே கால எடுத்து வச்சிங்களோ அங்கே பூரா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவங்க வரலாற்று பதிவு இன்னைக்கு பேசினா அவர் கிருக்கேன். சொத்து சேர்த்தவன் வந்து எப்படி புரட்சியாரவன், சொத்தை கொடுத்தவன் எப்படி சாதிய தலைவன். ஆமா ஆமா, அந்த யோக்கியம் அவன் சொத்து சேர்க்காம இருக்கேன் தலைவன். அவனோட வரலாறு தெரியாதா? அவனுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் சொத்தை இழந்துட்டு ரோட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லலை உமா மாமி, நீங்கள் தயவு பண்ணி போத்தா அவன் பாட்டிகிட்ட போய் கேள்விட்டான். நீயே ஒரு பாட்டி. குண்டியாட்டி மானியம்னு ஒன்று இருந்தது பார்ப்பன சமூகத்தில். அது என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வந்து மறுபடியும் வீடியோ போட்டு சாமி. என்னத்தா சொல்கிறத கேளு, தப்பாத. தமிழிசை சவுந்தரராஜன் எங்கள் அக்கா கவர்னர் ஆக்கி கௌரவம் பார்த்து ஏமாத்திக்கிருக்கீங்களே எங்கள் சமூகத்தை மொத்தத்தில். எங்கள் அக்காவுக்கு கோபம் வரல. ஏன் என் சகோதரன் இப்போ சூத்திரன் மாநில தலைவன் அண்ணாமலைக்கு ஏன் கோபம் வரல? பெரியார் சமூக நீதி காவலன் தானே பதிவு பண்றாரு. அவன் என்ன பண்ணான் தமிழுக்கு? அவர் பெண்ணுரிமைக்காக போராடியவர். என்ன பெண்ணுரிமை? யார் கூட வேணா படுத்துக்கோ, யார் கூட வேணா ஓடிப்போ, அதுவா ஒரு பெண்ணுரிமை? வித்திருக்கணும் விடுதலை இதழோ அல்லது ஈவே ராமசாமி நாயக்கன் அவனுடைய படத்தையோ அவனுடைய பொம்மையோ விற்று வயிற்றை கல்வி இருக்க வேண்டும். பெரியார்னாலே ஏத்தா உங்களுக்கு ஏன் பெரியார்னாலே ஒரே கோபமா அப்படியே கத்துறீங்களே? அது அந்த எச் ராஜான்றவன் தலைமை அப்படியே ஆடுறானே சலங்க கட்டி விட்ட மாதிரி. ஏன் அப்படி? பெரியார் என்னமோ உங்களுக்கு கீழே வெடிகடி வச்சாரா? அதே மாதிரி இன்னொருத்தன் எஸ்வி சேர் இன்னைக்கு நடக்கிற சிதம்பரத்தில் போய் இன்னும் நீங்கள் விசாரிச்சு பாருங்க. இந்த இழிவான செயல் நடந்துக்கிட்டு இதை கண்டிச்சவன் தான் என் தலைவன் பெரியார். அந்த மனுஷனை போய் இப்படி சமூகத்துக்கு, பெண் சமூகத்துக்கு எதிரானாலே கூட்டிட்டு ஓட சொல்லிட்டாரு, எவனோடையும் படுக்கலாம்னு சொல்லிட்டாரு. எந்த அர்த்தத்தில் எங்க சொல்லியிருக்காரு? வணக்கம். வணக்கங்க ஐயா. முக்கியமா நேற்றிலிருந்து ஒரு ஒரு ட்வீட் ஒன்று பரவலா பேசுவாங்க. ஆமாங்க. அம்மா உமா ஆனந்த் அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்த சென்னை மாமன்ற உறுப்பினர் கூடியவங்க ஒரு ட்வீட்டை ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முஸ்லீம் ஷேர் பண்ணது மாதிரியே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓம்ன்ற வார்த்தையை முஸ்லீமுக்கு எதிரானது, அதனால அந்த ஓங்கார வார்த்தையை ஒழிக்கணும், இது தெரியாம அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வல்கையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி போட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நானும் படித்தேன். பல வலைவலிகளில் அது ஒரு பேசும் பொருளாக போயிட்டுருக்கு. அந்த அம்மாவுக்கு அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? அவங்க என்ன சாதாரண ஒரு பாமரரா? நான் கேட்குறேன், எங்களை போன்று கல்வி அறிவு கம்மியான ஒரு பாமரரா? அல்லது அவங்களோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அவங்க வந்து பெருநகரம் சென்னை பெருநகரத்தோட மாமன்ற உறுப்பினர், மயிலாப்பூரின் மாமன்ற உறுப்பினர். அவரை தேர்ந்தெடுத்தவங்கலாம் முட்டாளுகள். அப்போ எதை பகிரணும், எதை பகிரக்கூடாதுன்னு அந்த அம்மாவுக்கு அறிவு இல்லையா? இன்னும் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நம்ம வந்து மரியாதை நிமித்தமாக பேசக்கூடிய உறவுகள், ஏன்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். பெண்கள்னாலே பொதுவாக மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற சமூகம் சார்ந்த ஆளுங்க. நம்ம போய் அவங்கள தரந்தாழ்த்தி பேச விரும்பலை. அவங்க படித்து பார்த்து போட்டாங்களான்றதான் என்னோட முதல் கேள்வியாக இருக்குது. அந்த ட்விட்டரை படித்து பார்த்து போட்டாங்களா? அதில் என்ன குக்கு முட்டா குக்கு அப்படின்னா ஒரு டேஸ் வச்சா என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்ல வரேன்? அந்த ட்விட்டரில் பதிவு போட்ட சகோதரன் என்ன சொல்லியிருக்கான்? அநாகரிகமான வார்த்தை. முட்டா கூனா என்ன அர்த்தம்? இதை படிக்கிறவங்களுக்கு தெரியாதா? இல்லை உங்களை போன்று மாமன்ற உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கலாமா? மக்களோட பழகக்கூடிய ஒரு பாமரனுக்கோ இல்லை மிகப்பெரிய ஹை கிளாஸ் சொசைட்டியில் இருக்கவனு கூட தெரியாமல் இருக்கலாம்.
ஆங்கிலம் மட்டும் படித்தவனுக்கு தமிழ் படித்தவனுக்கு தெரியாது. நீங்கள் மக்களோட மக்களாக இருக்க ஒரு மாமன்ற உறுப்பினர், பெருநகரத்தோட மாமன்ற உறுப்பினர், சாதா உறுப்பினராமா. மாமன்ற உறுப்பினர்னா என்னன்னு தெரியுங்களா? அந்த ஏரியாவோட முதல்வர் மாதிரி. கவுன்சிலரை கேட்டு தான் மாமன்ற உறுப்பினர் கேட்டு தான் அந்த பகுதியில் என்ன வேலைனாலும் பார்க்கணும். மக்கள் குறையெல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க, நேரடியாக மற்ற பக்கமாக சொல்லுவாங்க. நீங்களே குறையாக இருந்தால் எப்படி நடக்கும்? என்ன அர்த்தத்தில் அதை பகிர்வு பண்ணீங்கன்னு தெரியல. அதுக்கு வேற 7-8 கமெண்ட்ஸ் வேற கீழே. அவங்கெல்லாம் என்ன அறிவோட சூப்பர் மாமி, என்ன சூப்பர் மாமி, சூப்பர் மாமி, பாப்பர் மாமி. பார்ப்பனியத்தில் இருக்கவங்க எல்லாருமே திமிராத்தான் பேசுவீங்களா? எவனை பார்த்தாலும் அடிமையாக தெரியுமா? இஸ்லாமியர் எங்கேருந்து வந்தேன்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாமியர் என்ன அரபு நாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே இறக்கப்பட்டாங்களா? இங்கே இருந்த சூத்திரர்கள் தாங்க, எங்களை போன்றவங்க தாங்க பார்ப்பு இதாக மாறினது. இஸ்லாமியரா? உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் மாறினது. உங்களோட அடிமைத்தனம் கூலிக்கு வச்சிருந்து நீங்கள் மன்னர்கள்ட்ட வாங்கினீங்களா மானியம்? தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி? அதுக்கு ஒரு மானியத்துக்கு ஒரு இது இருந்துச்சு, விதிமுறை அந்த காலத்தில். சொல்லவே நாவு கூசுதுங்க. குண்டியாட்டி மானியம்னு அதுக்கு பேர். உங்கள் வீட்டு ஆம்பளைய அந்த காலத்தில் மன்னர்களுக்கு என்ன சேவை செஞ்சாங்கன்னா அதில் தெரியும். எங்களை போன்றவங்களுக்கு படித்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை போன்றவங்க வயதில் மூத்தாள். நீங்கள் பெரியார் கூட்டி கொடுத்தாரு, பெரியார் கூட்டி கொடுத்தாருன்னு பெரியாரை பற்றி வாய்கிலேயே பேசுகிறீங்க. கூட்டிகிட்டு ஓடுன்னு அவர் என்ன சொன்னார்? பெண்ணுக்கு சம உரிமை கொடுங்கன்னாரு. இல்லை சார், பெரியாரை பற்றி என்ன சொன்னா, நீ யாரோடலாம் படுத்துக்க, யாரோடலாம் ஓடிப்பா அப்படின்னு சொன்னதா சொல்கிறாங்கல்ல. இல்லை, அந்த அம்மாவோட புரிதல் அப்படி. அவங்க வீட்டாளுக செஞ்சதை அவங்க அப்படி மாற்றி சொல்கிறாங்க. எப்பயுமே சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொலாச்சண்டையில் வர்றவங்க நல்ல பொம்பளையால் ஒரு ஆள் இருப்பாங்க. எப்படி ஒரு அநாகரியமாட்ட பொம்பளையால் வர்றாங்கன்னா அந்த ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு அப்புறாணி மேலே தான் செலுத்துவாங்க. இவங்க கைபர் கனவா வெளியே வந்தவங்க தானே, இங்கே இருக்கணும் கையாளணும்ல. மன்னர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாங்க. அவங்க வீட்டு பொம்பளையில் சமைக்க விட்டானோ இல்லையா, என்னென்னத்துக்கும் விட்டான். விட்டு இருக்க சொத்தை பூரா வாங்கி வச்சுக்கிட்டான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அத்தனை துறையிலையும் உயர் பதவி பூரா அவன் தான் இருக்கான். எப்படி இருக்கான்? எந்த வகையில் இருக்க முடியும்? ஏன் நம்மதுலாம் அறிவு இல்லையா, படிக்கலையா? அந்த சமூகம், எந்த சமூகம் இந்தியாவில் வர முடியலையே? என்ன காரணம்? நீங்கள் எதுக்காக பெரியார் பேசினதை அப்படியே எதிராக மாற்றி அனுப்புறீங்க? என்ன நியாயத்துக்காக? உங்களை நல்லவுன்னு காட்டிக்கிறதுக்கா? ஆமாம், அந்த சமூகத்தில் இவ்வளோ பிரிவினை நடந்ததுக்கும் இந்த பார்ப்பனிய சமூகம் தாம்மா முதல் காரணம். அவங்களோட தீண்டாமைன்றதை ஏன் காசில் கோயில் கட்டுறோம்மா? உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டு ஆம்பளைங்க என் வீட்டு காசு என் வரியில் கட்டினதா எனக்கே விபூதி எப்படி போடுறான்? அப்போ பணத்தை மட்டும் உள்ளே வாங்கி வைக்கிறேன். அப்போ இந்த சூத்திரனோட தீட்டு உங்களுக்கு வராதா? அதைத்தானே அந்த ஆள் விளக்கமாக சொன்னார். பெருசு ஏப்பா, பெண்ணுரிமைன்றது என்ன? பெண்ணை ஓடி எவ்வளோட அவளுக்கு உண்டான பங்கை கொடுங்க. உங்களுக்கு சேர்த்து தானே பேசினாரு. உங்கள் வீட்டில் பண்ண அநியாயங்களை தடுத்துறதுக்கு தானே உங்களோட பெண்கள் உங்களுக்கு சேர்த்து தான் உமா மாமி பேசினார். உரிமைக்காக, பெண் உரிமைக்காக பெரியாரு. நீங்கள் அதை விளங்கலை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. மொட்டை பாப்பா கொதிக்கிறாங்களே, ஒரு மாதிரி கோவப்படுறாங்களே, அந்த அம்மாவுக்கு 100% தெரியும். அதை எப்படி மடைமாத்துறதுன்றதான் இந்த பார்ப்பனியத்தோட சதி வேலையாகவே நடக்குது. உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மொட்டை பாப்பாத்தின்னு ஒரு வரலாற்று பதிவு இருக்குது பார்ப்பனியத்தில். இன்னும் இன்னைக்கும் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துலேயும் உங்கள் பார்ப்பன சமூகத்தில் குழந்தை திருமணத்தை ஆதரிச்சுக்கிருக்காங்க. 7 வயசு 8 வயசில் அந்த கணவராகப்பட்டவர் இறந்துட்டா அந்த குழந்தைக்கு 8 வயசு 10 வயசு இருந்தாலும் மொட்டை அடித்து அதை வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைக்கிறது இது சமூகமாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நீங்களே பாட்டி வயசில் தான் இருக்கீங்க. உங்கள் பாட்டி யார்ட்டையாவது போய் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீங்கள் மறைக்கணும்னு சொல்லி மறைக்கிறீங்க. உங்கள் சமூகத்தை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒட்டுமொத்த சூத்திரர்கள் ஒன்றும் புரியாமல் எங்களை போன்ற தேவமாறு, செட்டியார், நாடார் இவங்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கிற சிதம்பரத்தில் போய் இன்னும் நீங்கள் விசாரித்து பாருங்கள், இந்த இழிவான செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கண்டிச்சவன் தான் என் தலைவன் பெரியார். அந்த மனுஷனை போய் இப்படி சமூகத்துக்கு, பெண் சமூகத்துக்கு எதிரானாலும் கூட்டிகிட்டு ஓட சொல்லிட்டாரு, எவனோடையும் படுக்கலாம்னு சொல்லிட்டாரு. எந்த அர்த்தத்தில் எங்கே சொல்லியிருக்காரு? நாங்கள் பெரியார் தேவரை தூக்கி பிடிக்க உங்களுக்கு தெரியுது, மருதுவாண்டியரை தூக்கி பிடிக்க தெரியுது, வேலுநாச்சியாரை தூக்கி பிடிக்க தெரியுது, ரெட்டமலை சீனிவாசனை இப்போ தூக்கி பிடிக்கிறீங்க உங்கள் கட்சியில். அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு முழு எதிர்வினையாக இருந்தால் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்க. அவங்கெல்லாம் செஞ்ச கொள்கை என்னன்னு தெரியுமா? அந்த புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா? பெண்ணியத்துக்கு எதிராக நின்ற கொடுமைகளை கலைந்தறியறதுக்காகத்தான் இருந்தாங்க. மருதுசவர்கள் மறுமணம் பண்ணி வச்சாங்க. எல்லா சமூகத்திலையும் இணக்கமாக இருந்தாங்க. வேலுநாச்சியாரையே புரட்சிகர பெண்ணாக மாற்றி வேலுநாச்சியார் இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினாங்க ஒரு பெண்ணியத்தை.
அவங்கள வந்து போர்க்களத்தில் சமமாக நின்று போரிட வச்சவங்க. அப்படி இருந்த பெண்களுக்கெல்லாம் இவங்க நீ எப்படி இருக்க வேண்டிய, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்கெல்லாம் உங்களின் அடிமைகள் மாதிரி கொண்டு போகிறீங்க. எங்கள் மன்னர்கள்லாம், நீங்கள் மன்னர்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்த உலகத்துக்கு தெரியுமா? இன்னைக்கு இருக்க ஒரு சிலருக்கு புரிதல் இல்லாத ஜால்ரா அடிக்கிற கட்சிக்காரனுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் பெரியார்னு ஒரு எரிச்சல் அடைகிறீங்க? அது என்ன நோக்கம்? பார்ப்பனியத்தை ஒரு திராவிடன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்கள மொத்தமாக எதிர்த்து உங்களோட களவாணித்தனத்தை எல்லாத்தையும் போட்டு போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனாலயா? எவ்வளோ கபடகரம் பண்ணுறீங்க? ஒன்றுமே அறியாத ஆகாத போகாத அப்புறாணி சப்புறானிலாம் அப்படின்னு சிரிக்க வச்சுக்கிட்டு இவங்கள உங்கள் பின்னாடி இழுத்துக்கிட்டு தர்றீங்களே. ஏன் உங்கள் சொத்துக்களுக்காக வர்றானே ஜால்ராக்கு அவங்களன்னு நினச்சிக்கிட்டீங்களா எல்லாரையும்? பெரியார்னாலே ஏத்தா உங்களுக்கு ஏன் பெரியார்னாலே ஒரே கோபமாக அப்படியே கத்துறீங்களே. அது அந்த எச் ராஜான்றவன் தலைமை அப்படியே ஆடுறானே சலங்கை கட்டி விட்ட மாதிரி. ஏன் அப்படி? பெரியார் என்னமோ உங்களுக்கு கீழே வெடிகடி வச்சாரா? அதே மாதிரி இன்னொருத்தன் எஸ்வி சேர்னு ஒரு திரைப்பட நடிகர், அவன் சொல்கிறேன் பார்ப்பனியர் மட்டும் போட்டா மட்டும் போதுன்றான். அப்போ எங்கள் வீட்டு காசில் இவன் நடிச்சுட்டு வருமானம் வாங்கலாம். ஏன் இதே உங்கள் பாஜகவில் இருக்க எங்கள் சூத்திரர்கள் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொதிப்பு வரல? தமிழிசை சவுந்தரராஜன் எங்கள் அக்கா கவர்னர் ஆக்கி கௌரவம் பார்த்து ஏமாத்திக்கிருக்கீங்களே எங்கள் சமூகத்தை மொத்தத்தில். எங்கள் அக்காவுக்கு கோபம் வரல? ஏன் என் சகோதரன் இப்போ சூத்திரன் மாநில தலைவன் அண்ணாமலைக்கு ஏன் கோபம் இல்லை? பெரியார் சமூக நீதி காவலன் தானே பதிவு பண்ணுறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் அவமானப்பட்டதை தன் முன்னோர்கள் அவமானப்பட்டதை உணர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் சொல்லலை உமா மாமி, நீங்கள் தயவு பண்ணி போத்தாவும் பாட்டிகிட்ட போய் கேளுதான். நீயே ஒரு பாட்டி குண்டியாட்டி மானியம்னு ஒன்று இருந்திருக்கு பார்ப்பன சமூகத்தில். அது என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வந்து மறுபடியும் வீடியோ போட்டு சாமி. என்னத்தா சொல்கிறத கேளு, தப்பாத. நீ ஒரு மாமன்ற உறுப்பினர், நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே வந்து ஒவ்வொருத்தனும் ஈஸியாக எதுவும் பண்ணல. உங்கள் அட்டூழியத்தில் அடிபட்டு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர யார் அந்த பூனைக்கு மணி கட்டுவான்னு எதிர்பார்த்துக்கு இருக்கையில் கொதிச்சு போன நெருப்பில் தீய பொருத்தி போட்டவன் தான் பெரியார். தெரியுமா உனக்கு? சாதாரணமாக வரலம்மா, அவன் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக போராடினாலுமா. நீ இப்படி சொல்றீங்க, அவங்க எங்களுக்கு 100 கோர்ஸே வேணும்னு சொல்றாங்களே அவங்க அடிக்கடி. 100 கோர்ஸே உனக்கு 100 கோர்ஸே, ஒரு கோர்ஸே நீ எந்த கோர்ஸே வந்தாலும் கண்டனமா வெட்டி போடுவான். நாங்கள் வேணா 100 வேலுநாச்சியாரை வர சொல்லுவோம். 100 மருதுசோரோட வரலாறு படிச்சிருக்கியாமா? தான் நீ மருதுசோரை தூக்கி பேசுறீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் தோழர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதல் தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக அவர் பட்ட ஓட்டனே எங்கள்கிட்ட இருந்தார், அதுக்கு கூட்டிகிட்டு போனார், இது கூட்டிட்டு. ஏமா கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் எவனாலையும் கூட்டிகிட்டு போக முடிஞ்சா? பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் இவர் ஒரு தோழமையாளர், அவர் ஒரு இவரை புரட்சியாளர். இன்னைக்கு பேசினா அவர் கிருக்கேன். சொத்து சேர்த்தவன் வந்து எப்படி புரட்சியாளரவன், சொத்தை கொடுத்தவன் எப்படி சாதிய தலைவன். ஆமா ஆமா, அந்த யோக்கியம் அவன் சொத்து சேர்க்காம இருக்கான் தலைவன். அவனோட வரலாறு தெரியாதா? அவனுக்காக எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் சொத்தை இழந்துட்டு ரோட்டில் தர்றாங்க. தலைவன் சொல்கிறான் என்னமோ இன்னைக்கு அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ காசு வசூல் பண்ணாங்களோ அந்த கூட்டத்தை பேசுறதுக்கு. இவன் ஒவ்வொரு கூட்டத்திலும் எவ்வளோ தலைவங்க எவ்வளோ வசூல் பண்ணிட்டு தர்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த குவாரியில் எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு தெரியும். ஆனால் கட்சிக்காரன்ட்ட நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு தர்றாங்க. அந்த மாதிரி கோஷ்டிகளை வளர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டையை கலைச்சி ஆட்சியை பிடிச்சி உங்கள் நாட்டாமல் பண்ணாமனுக்கு இன்னி கனவு கூட காங்காதீங்க. உமா மாமி இந்த குண்டியாட்டி மானியத்தை விசாரிச்சுட்டு வாங்க. ராஜாஜி தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜாஜி எங்கே கேட்டு அறிவை வாங்கிட்டாருன்னு முதல்ல போய் கேளுங்க. பெரியார்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளோ இணக்கமாக இருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாம். இந்த குண்டியாட்டி மானியத்தை கண்ணாடி மானியம்னு மாற்றினவர் அவர் தான். முதல் போய் தெரிஞ்சுட்டு வாங்க மாமி. என்ன எவ்வளோடையும் போக சொன்னார்? உங்களை சொன்னாரா? இல்லை எந்த இடத்துல சொன்னார்? உங்கள் வீட்டு பொம்பளைகளை, பார்ப்பனிய பொம்பளைகளை, நீங்கள் சூத்திர பொம்பளைன்னு சொல்லிடக்கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லலை. நாங்கள் அறிவாளி சமூகம் தான், எங்களை முட்டாளாக்கிட்டீங்க. பார்ப்பனிய பொம்பளைகளை பார்ப்பனர்கள் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக மன்னர்கள்கிட்ட அவங்க எவ்வளோ ஓடுவாங்களோ, முழு நிர்வாணமாக. எனக்கு சொல்லக்கூட வாய் கூசுது. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செய்றீங்க. முழு நிர்வாணமாக எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடட்டும். அந்த எல்லை வரைக்கும் அந்த மன்னர்கிட்ட பதிஞ்சு வாங்கியிருக்கீங்க. இவங்க வாங்கி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா வாழும் வேலும் தூக்குனோன்னா பாயும் தலானியோட வந்து மடக்கின பரம்பரை. நீங்கள் எப்படி வீரமாக இருந்திருக்கான். இவன் பூரா கருப்பும் முறப்பும் விறப்புமா இருந்தவங்க எங்கள் மன்னர்கள் பூரா. ஒவ்வொரு மாநிலத்திலையும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கெங்கே கால் எடுத்து வச்சிங்களோ அங்கே பூரா நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவங்க வரலாற்று பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுங்களா? அதில் ஒன்று தாம்மா குண்டியாட்டி மானியம். அதுவுமே ராஜாஜி முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் தான்
அது உச்சரிப்பு தவறாக இருக்குன்னு கண்ணாடி மானியம் மாற்றி வச்சார். வேணா வரலாறு எடுத்து போய் படிங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் என் மேலே வழக்கு போடுங்க, இல்லையா அந்த இதை போய் எடுத்து படித்து பாருங்கள். வாங்க, நான் வழக்காடு மன்றத்தில் அதை சமர்ப்பிக்க ரெடியாக இருக்கேன். அத்தா நிப்பாட்டு, கோட்ஸே 100 வேணுன்ற. ஒரு கோட்ஸே இப்போ வந்தாலே கண்டம் துண்டமாக வெட்டிடுவான். எங்களுக்கு தேவைப்படுறத அயோத்திதாஸ் பண்டிதர் போன்று ஒரு 100 பேர் வேணும். ஏன்னா ரெட்டமலை சீனிவாசன் போன்ற அறிவாந்தர் சமூகத்தில் ஒரு 100 பேர் இன்னும் வேணும். ஆனால் வளர்ந்து வந்துக்கிருக்காங்க. இன்னும் 100 பேர் இல்லை, 1000 பேரை உருவாக்குவோம். பெரியார் போன்று இன்னும் 1000 பெரியார்கள் உருவாகுவாங்க. புரியுதுங்களா? மருது சகோதரர்கள் போல மன்னர்கள் காலத்திலே அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், திருச்சி பிரகடனம் தான், சம்பு பிரகடனத்தில் என்ன குறிப்பிட்டிருந்தார் நல்லா படித்து பாருங்க. வரி வரியாக படிச்சு. நவாப்புகளையும் பார்ப்பனர்களும் இந்த நான் குறிப்பிட்ட தகவலை ஆங்கிலேயர் எடுத்து கொண்டு போய் சேர்க்கலைனாலும் நீங்கள் அயோக்கியங்க தான்டா. ஏன்னா நீங்கள் அன்னைக்கு அறிவார்ந்த சமூகம் படிச்சிருந்துருக்கீங்க. இன்னைக்கும் படித்ததுனால தான் இந்த திமிரான செயல்களை செஞ்சுக்கிருக்கீங்க. அந்த சமூக செயல்பாட்டுகளை மாற்றுறீங்க, உங்களுக்கான சமூகமாக உருவாக்குறீங்க. ஏன்னா படித்தவன் சொன்னால் நம்புவான்னு. அதனால தான் அன்னைக்கு எங்களோட வாழ்ந்த மாமன்னர் மருது சகோதரர்கள் இந்த வாசகத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த உச்சரிப்பை அவங்க கவனிச்சிங்களா? இந்த இதை கொண்டு போய் சேர்க்கலைன்னு நீங்கள் 1ஆம் நம்பர் அயோக்கியங்கடான்னு என் பாட்டேன் மருது சகோதரர் கண்டிச்சிருக்காரு. ஆனால் அதை எங்கேயுமே எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏன்னா அவங்க கல்வியறிவு உள்ள சுத்தமான சமூகம் மற்ற ஆளு இருக்கான், இவன் தான் படிச்சிருக்கான், இவன் தான் ஆங்கிலேயர்கிட்ட போய் பேச முடியுன்றதை புரிஞ்சு உங்களுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்கான். நீங்கள் அந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ணியிருக்கீங்க. அப்போ தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை தானே அன்னைக்கும் செஞ்சுருக்கீங்க. இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்காதவன் ஆங்கிலேயர்கிட்ட என்னுடைய மறைவிட மயிருக்கு சமம்னு எல்லாத்தையும் சேர்த்து வஞ்சிருக்கேன். நீங்களும் அதில் உள்படுவார். நீங்கள் தான் அதுக்கான சதியை செஞ்சுருக்கீங்கன்னு உச்சரிக்காமல் சொல்லியிருக்காமா. நீ இதில் ஒருத்தன் கோட்ஸே வரணுன்ற. இன்னைக்கு வர சொல்லுவோம் கோட்ஸேன்றேன். 1000 பெரியாரும் 1000 ரெட்டமலை சீனிவாசனும் லட்சக்கணக்கான மருது சோறுங்க இருக்கும்மா. வேலுநாச்சியார் பெண்கள் பெரியாரை இட்டுன்னு இல்லை, வேலுநாச்சியார் காலத்துலேருந்து இன்னைக்கு பெரியார் தோற்றம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலுநாச்சியார்கள் தோன்றியிருக்காங்க. உங்களை போன்ற ஒரு சிலர் இந்த சமூகத்தில் ஊடுருவி அதை அழிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு, பெரிய தவறு, கண்டிக்கத்தக்க செயல். நீங்கள் பேசுன எல்லாமே பெரியாரை நல்லா உள்வாங்குங்க. எந்த இடத்துல சொல்லியிருக்காரு பெண்கள் யாரோடையும் வாழலாம், எப்படியும் போகலாம், அதுக்கான தரவு கொடுக்க முடியுமாம்மா உங்களால்? என்னம்மா பேசுகிறீங்க? ஒரு மாமன்ற உறுப்பினர் முறையாக செய்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆளு மூஞ்சி. ஏத்தா உமா ஆனந்த், உனக்கு ஒரு செய்தி தெரியுமாத்தா? உமா ஆனந்த் அந்த காலத்தில் உமா ஆனந்த் செத்து போயிட்டா உமாவையும் தூக்கி கட்டையில் போட்டுருவாங்க. நீ இன்னைக்கு அந்த மாதிரி போயிடுவியா கேட்குறேன். உன் வயசு என்ன? நல்லா பழுத்த பழமாக இருக்கேத்தா. உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில் மூளை இல்லையே. ராஜாராம் மோகன் ராய் இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தவர். அன்னைக்கு பெண்களுக்காக பேசினார். அதே தான் பெரியாரும் பேசினார். இந்த தமிழகத்தில் இந்தியா முழுதும் ராஜாராம் மோகன் ராய் இந்த உடன்கட்டை ஏறுறதை பயங்கரமாக எதிர்த்தார். ஆனால் பெரியாரை மட்டும் ஏற்றுக்கிற மாட்டீங்க. அது ஏன்? உங்களோட சுயரூபத்தை வெளியே காட்டினார்னா. ஏத்தா உமா ஆனந்த், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு உங்கள் பாட்டி பூட்டி காலத்துலலாம் செத்தோன்னு ஆம்பளையால் செத்துட்டார்னா பொம்பளையாலையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டுருவான். எப்படி போய் சேருன்னு. அந்த மாதிரி இப்பயும் உங்கள் ஆனந்த் செத்துட்டாருன்னா உன்னையும் தூக்கி உள்ளே ஓட்டுடலாமா? ஏற்றுக்குருமா உன் மனநிலை? அதுக்காக போராடினவங்க தான் இத்தனை பேரும். சமூக நீதி இந்த பெரியார் நீ கொந்தளிக்கிறே, இந்த ஆளும் தான் பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர். என்னமோ இன்னைக்கு பேசுகிற. உனக்கு அப்போ அந்த சனாதனம்தான் தேவை போல, உன்னை ஒன்றா சேர்த்து தூக்கி போடுறதுக்கு. இந்த சமூக நீதி தேவையில்லை. எதுலம்மா உடன்படுற? உமா அத்தா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா கடைசியா. ஒன்றும் இல்லை, சனாதனப்படி உங்கள் வீட்டு கணவர் இறந்துட்டா கட்டையில் போறியா, இல்லை இன்னைக்கு இருக்க சட்டமன்றத்தில் மாமன்ற உறுப்பினராக இருக்கையா? என்ன உன் முடிவை சொல்லு. ஏன்னா நீ எழுதி கொடுத்துட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும்ல. உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னா உங்கள் ஜனாதனப்படி டக்குன்னு கட்டையில் ஏற்றிடுவோம்ல. எவனையும் விடாமட்டே தள்ளுறான்னு ஆளை ஏற்றுவோம்ல. எங்களை போட்ட சமூக நீதியாளர் பெரியாரை விரும்புகிறவங்க, ரெட்டமலை சீனிவாசனை விரும்புகிற ஆளுகள்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டுக்காரர் செத்தா உடன்கட்டை ஏறுவேன் இருக்கு. ஏன்னா அது சனாதனத்தை ஏற்ற கும்பலையாள். விடக்கூடாது, மாமன்றத்துக்குள்ளே விடாதீங்கயா. சுடுகாட்டை பக்கம் தூக்கிட்டு வாங்கயா, தூக்கிட்டு வந்து அமுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துருவீங்கல்ல, எங்களுக்கு சனாதானம் தான் முக்கியம், சமூக நீதி முக்கியம் இல்லை, பெண்ணுரிமை முக்கியம் இல்லை, நாங்கள் சனாதானப்படி தான் வாழ்வோம், எங்கள் வீட்டுக்கார் கிழிச்ச கோடை தாண்ட மாட்டோம், எங்கள் எந்திரிச்சு போச்சோன்னா போவோம் தானே இருக்கிறவங்க பார்ப்பனியத்தில். அப்படி சொல்லுங்கள், நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு. இன்றைக்கி எத்தனை புருஷனை நீங்கள் விரட்டி அடிக்கிறீங்க?
எங்கேருந்து வந்துச்சு இந்த தைரியம்? பெரியார் கொடுத்த சமூக நீதி தானம்மா. ஏமா உமாமா, இதுவே உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கடைசி எச்சரிக்கையை நீங்கள் பயன்படுத்திக்க. இன்னும் எங்கனையாவது இந்த மாதிரி தரக்குறைவாக பெரியார் மற்ற போராளிகளை தவறாக பேசுனீங்கன்னா மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாவீங்க.